அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்க சித்தர் அவர்களின் சந்திர ரேகை 200 பாடல்களில் 61 முதல் 65 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். இந்த பாடல்களில் இரவா நிலை அடையும் வழி, கண்ணில் கணபதி தோன்றி தரிசனம் தருதல், முருகவேலன் மயிலேறி வந்து அன்பாய் நம் அருகில் நிற்பது, ஈசன் உமை அம்மையுடன் ஆரவாரமாக காலை வாகனத்தில் அமர்ந்து அண்டங்கள் கிடுகிடுக்க வருவார்கள். இவையெல்லாம் எப்போது அப்படின்னு தான் இந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 61. ஆணுடனே பெண்ணதுவும் அணைந்தால் அல்லோ அகார வெளி திறந்து குண்டல அச்சம் நீங்கும் ஓனுறக்கம் இல்லாத ஊமை சங்கு உற்ற மையம் இரு விந்திரு கண்ணேர் நாசி போனும் அடித்தட்ட வழல் புத்தேன் தாரை போரிக்கும்படி கமல தம்பம் மேரு சாணுமது எட்டாக சாக்கிரங்குய்யம் சத்து சித்தாய் நிறைந்து சடமாயாச்சே. அழல் அப்படின்னா ஒளி, குய்யம் அப்படின்னா மறைவானது. சூரியனோடு சந்திரன் இணைந்தால் அல்லவா அகாரத்தினுள் வெளி திறந்து குண்டலினி சக்தி சுழுமுனையில் சேரும். அப்போதுதானே மரண பயம் நீங்கும். உன் உறக்கம் இல்லாத ஊமை எழுத்தை உணர்ந்து அது வலம்புரி சங்கில் உற்று இருப்பதை அறிந்து கொண்டு அதன் நடுவிலேயே மனதை இருத்தி இரு. விந்து உதிக்கும் கண்ணில் நேராக உள்ள மூக்கின் அடித்தட்டில் தான் ஒளி உள்ளது. அதுதான் புத்தேன் அமிர்தம் பொங்கித் தர வல்லது. அதில் வாசியை நாதமாக்கி தாரை ஊதுவதை போல் ஒளியோடு ஊதி 1000 இதழ் கமலமான சகஸ்ர தலத்திற்கு போகும் தம்பமாகிய தூணில் ஏறி மேரு என்ற மலை உச்சியில் கொண்டு போய் சேர்த்து தியானம் செய்யுங்கள். இதை உங்கள் இன்சான் உடம்பில் ஆன்மாவின் விழிப்பு நிலையில் இருந்து மறைவாகவும் சத்து சித்து நிறைந்த மெய்ப்பொருளாகவும் இருக்கும் சடபொருளை கண்டு உணருங்கள். அப்பொருளால் தான் இக்காயம் உருவாகி மாயையாக இருக்கிறது. பாடல் 62. மாயை நிறைந்த பேரின்பம் மங்கை தன்னால் மாயாமல் இருப்பதற்கே ஆண் பெண்ணாக சாயை கொண்டு அமைத்திட்டார் ஐயன் தானும் சடம்பிட்டு போவதற்காய் படைக்கவில்லை. வாயை மூடி வலுவாக வாசி பூட்டி வன்மையுற ஓம் வங் யங் சிங் என்றோத பூயை என்ற இடம் தோன்றும் பொருள் நின்றாடும் பிறப்பிற பற்றிடம் பிங்களிடாட்டவாறே. மாயையால் நிறைந்த இவ்வுலகிலும் உடம்பிலும் மெய்யான பேரின்பம் அடைவதற்கு மங்கையாகிய மனோன்மணி தாயின் கருணையை பெறுவது ஒன்றுதான் வழி. அவளால் தான் முடியும். நாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கே ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் அர்த்தநாரியாக அமைந்து மெய்ப்பொருளாக அமைத்து அமர்ந்துள்ளார் ஈசன். அவரை போலவே இரவா நிலையுடன் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு படைத்தாரே தவிர இந்த உடம்பை விட்டு உயிர் போவதற்காக படைக்கவில்லை. உடம்பே சக்தியாகவும் உயிரே சிவனாகவும் அமைந்துள்ளதை அறிந்து வாயை மூடி மௌனத்திலிருந்து வலுவாக வாசியை எழுப்பி உன்னாக்கில் வைத்து வெகு அழகாகவும் நேர்த்தியாகவும் ஓம் வங் யங் சிங் என்று தொடர்ந்து ஓதுங்கள். பூரணம் நின்ற இடம் தோன்றி வாளை அன்னை மெய்ப்பொருளில் நின்று ஆடுவாள். பிறப்பும் இறப்பும் அறுத்த என்றும் நிலையான நித்தியமான சத்தியமான மெய்ப்பொருளை அறிந்து பற்றுகள் ஏதும் இல்லா பற்றற்றானின் திருவடியையே நினைந்து சூரிய கலையிலே நின்று தவம் புரிந்து இரவா நிலை அடையுங்கள். பாடல் 63. ஆட்டமென்ற அடக்கமது அறிய வேண்டும் அப்பவல்லோ அண்டரண்ட மனுவாய் காணும் பூட்டென்ற பூட்டதனை திறப்பதற்கு புத்தியுடன் வாசியை முன் பழக வேண்டும். நாட்டமுடன் மதியேற்றி ரவியேற்றள்ளி நயமுடனே ஓம் நம் அம் மென்றேதான் வாட்டமர செபித்திடவே வலுவதாச்சு வாரணனார் தரிசனமும் தருவார் கண்டே. வாரணன் அப்படின்னா கணபதி. ஈசன் நம் உடலில் நின்று ஆடிக்கொண்டிருக்கும் இடம் எது
என்பதையும் எல்லாம் அடங்கியிருக்கும் அது என்ன என்பதையும் நன்கு அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலேயே அறிவு, உணர்வு, மனம் என்ற மூன்றையும் சேர்த்து தியானம் செய்து வந்தால் அப்போதுதான் அண்டமும் பிண்டமும் அண்டாண்ட கோடி ரகசியங்களும் அணுவிற்குள்ளேயே அமைந்திருப்பதை தெளிந்து காண முடியும். புருவ பூட்டென்ற பூட்டதனை திறப்பதற்கு புத்தியுடன் வாசி பழக்கத்தை பயிற்சி செய்து வாசியை லயமாக்கி கைவல்யப்படுத்த வேண்டும். இறை நாட்டமுடனே இருந்து வாசியை சந்திர கலையில் ஏற்றி சூரியனில் தாக்கி நின்று அன்புடனே ஒரே மனதுடன் ஓம் நம் அம் என்று தொடர்ந்து கஷ்டம் ஏதும் இல்லாமல் செபித்து வர வேண்டும். அதனால் உடலும் உயிரும் வலுவாகி வளம் பெறும். கண்ணில் கணபதி தோன்றி தரிசனம் தருவார். இந்த உண்மையை கண்டு இன்புறுங்கள். பாடல் 64. கண்டங்கே மயங்காமல் கரத்தை கூப்பி கணேசா ஓம் காருண்யா காப்பா என்று தெண்டனிட்டே தாழ் பணிந்து திங்களேற்றி ஓம் ஐயுங்கிளி சவ்வும் எம் நம் நாசா ஒண்டொண்டு ரீ அம் என்று ஓர்மனதாய் செபித்து வர முருகவேலன் அண்டி மயிலேறி வந்து அன்பாய் நிற்பன் அருள்தாவென்றடி பணிந்து மயக்கம் தீரே. கணபதியின் தரிசனம் கண்ட பின் தயங்காமல் மெய்பக்தியுடன் கரத்தை கூப்பி வணங்கி கணேசா ஓம் கருணை கடலே காப்பாய் என்று வேண்டி தெண்டனிட்டி விழுந்து திருவடியை பற்றி பணியுங்கள். வாசியை சந்திர கலையில் மேலேற்றியபடியே ஓம் ஐயங்கிளியும் சவ்வும் இம் நம நாசா உண்டுண்டு ரீ அம் என்று ஒரு மனதாயிருந்து வாசியினாலேயே செபித்து வர நம் அருகில் அண்டி முருகவேலன் மயிலேறி வந்து அன்பாய் நிற்பான். முருகா அருள்தா என்று வேண்டி அவன் திருவடி பணிந்திடுங்கள். நம்மை பற்றிய அனைத்து மாயைகளும் அகலும். பாடல் 65. தீரமுடன் ஓம் லம் சிம் சிவயவென்று தீவிரமாய் போற்றிடவே உமையோடம்மை ஆரவார ஆகுவின் பேரிலமர்ந்து முன்பாய் அண்டமது கிடுகிடென வருவாரப்போ தீரமுடன் வாசிதனை இழுத்து ஓதி வேண்டிடுவாய் அநேக வரம் விசனம் தீர்த்து பாரமுற பாய்ச்சலது பாயுங்காலை பவ்வென்று பணிந்து பக்குவமாய் நில்லே. செத்தாலும் வைத்த அடி மாறாத போர் வீரனை போன்று தீரத்துடன் வாசியை இழுத்து கும்பகம் செய்து ஓம் லம் சிம் சிவயவென்று தீவிரமாய் ஈசனை போற்றி உபாசித்து நில்லப்பா. ஈசன் உமையான அம்மையுடன் ஆரவாரமாக காலை வாகனத்தில் அமர்ந்து உனக்கு முன்பாகவே இந்த அண்டங்கள் கிடுகிடுக்க வருவார்களப்பா. அப்போது தீரமுடன் வாசியை இழுத்து அதே மந்திரத்தை ஓதி அநேகவித வரங்களை வேண்டி நின்றால் அக்கணமே அனைத்தையும் அருளி வழங்குவார்கள். அனைத்து வித கவலைகள் எல்லாம் தீர்ந்து விடுமப்பா. காலை மாட்டை போல் மனமானது உன்னை அங்கே இருத்த விடாது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓட பார்க்கும். அப்போது பவ்யமாக அதே மந்திரத்தை ஓதி பக்குவமாய் மனதை நிறுத்தி தியானத்தை செய்யப்பா.